கோல்டு அண்ட் சில்வர் நமக்கு ரொம்ப நாளாக ரொம்ப தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா அது கோல்டு தான். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு அது ரொம்ப டவுட்ஸ் இருக்குது. இது ஏன் இவ்வளோ அதிகமாகுது, இது வாங்கலாமா வேணாமா, வாங்கினா எப்படி வாங்கணும், இந்த மாதிரிலாம் இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான வீடியோ தான் இது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இட்ஸ் எ பேட் புக் பாய். என்ன பார்க்க போகிறது கோல்டு அண்ட் சில்வர். நான் எப்போதுமே சொல்கிறது தான், ஒரு விஷயத்தில் நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அது என்னது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். இப்படி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், கோல்டு கண்ணா பின்னான்னு இன்க்ரீஸ் ஆகுது, இது நம்ம வாங்கணுமா வேண்டாமா. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லோரும் கோல்டு வாங்குறதை நிப்பாட்டிட்டா கோல்டு விலை கம்மியாயிடும்னு. ஆனால் அது கம்ப்ளீட்டாக உண்மை கிடையாது. இந்தியாவில் யாருமே ஜுவல்ஸ் வாங்கலைன்னா கூட கோல்டு விலை ஏறுறது இறங்குறது கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோல்டு அண்ட் சில்வர் வாங்கலாமா வேண்டாமா? எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, கோல்டு அண்ட் சில்வர் காட்ஸ் மணி. நம்ம யூஸ் பண்ணுற கரன்சிஸ்லாம் மேன்மேடு. ஆனால் கோல்டு அண்ட் சில்வர் எப்போதுமே வேல்யூ இருக்கும், அது அழியவே அழியாது. ஏன் இந்த மெட்டல்ஸோட காஸ்ட் அதிகமாகிட்டே போகுது? ஏன்னா அதோட ரேரிட்டி தான், அது அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. சரி, இப்போ கோல்டு ஏன் விலை அதிகமாகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா, குளோபல் எக்கனாமி அன்சர்டனிட்டி. அப்படின்னா குளோபலாகவே எக்கனாமி ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் மேலே கீழே போயிட்டுருக்கு, பணவீக்கம் ஏகப்பட்டது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வார்ஸ் நடக்குது, நிறைய பேண்டமிக்ஸ் நடக்குது. ஒரு குளோபலாக ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடந்தாலே அப்போது மற்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டோட கோல்டு தான் அதிகமாகும். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஸ்டாக்னெண்ட்டாக நிற்கும் போது கோல்டோட வேல்யூ மட்டும் அதிகமாகும். கோல்டு ஒரு சேஃப்டி அசெட் மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க எல்லா கண்ட்ரியும், எஸ்பெஷலி இந்தியா. 1991 இந்தியாவே டிஃபால்ட் ஆக ஸ்டேஜில் இருந்துச்சு. அப்போது இந்தியா கிட்ட இந்த 60 டன் கோல்டு வச்சு தான், அதை கொலாட்ரல் டேமேஜாக வச்சு தான் லோன்ஸ் வாங்கி இந்தியா ரெக்கவர் ஆச்சு. அப்போலேருந்தே இந்தியாவும் சரி இந்தியன்ஸும் சரி கோல்டை ஒரு பொக்கிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. எந்த ஒரு அன்சர்டனிட்டி நடந்தாலும் எந்த ஒரு சேஃப்டிக்கும் ஒரு கோல்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போலேருந்தே இந்தியாவும் சரி இந்தியன்ஸும் சரி கோல்டு அக்குமுலேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கோல்டு ஒரு சேஃப்டிக்கு இருக்குது அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சு. செகண்ட் ரீசன் என்னென்னா, கோல்டு எப்போதுமே ப்ரைஸ்ட் இன் யூஎஸ்டி டாலர்ஸ், அதாவது அமெரிக்கன் டாலர்ஸ் தான் அது ப்ரைஸ் ஆகும். ஸோ அமெரிக்கன் டாலர்ஸோட வேல்யூ கம்மியாகும் போதெல்லாம் மற்ற கண்ட்ரிஸ் கோல்டை சீப்பாக வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் குளோபல் ட்ரேடிங் அப்போது எல்லாமே டாலர்ஸ் தான் நடக்கும். ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லாம் டாலர்ஸ் டிபெண்டன்சி குறைக்கிறதுக்காக கோல்டில் வகை சேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா டாலர்ஸ் மாதிரி கோல்டு தான் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரேட் ஆகக்கூடிய மெட்டல், அதோட வேல்யூ எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருக்கும். ஸோ எந்த கண்ட்ரி கோல்டை வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுருக்காங்களோ அவங்க ரொம்பவே ஸ்டேபிளாக இருப்பாங்க எல்லா கண்டிஷன்ஸ்லையும். இந்தியன் ரிசர்வ் பேங்க் நிறைய கோல்டை அக்குமுலேட் பண்ணுறதுனால தான் டிமாண்ட் அதிகமாகுது, அதோட ப்ரைஸும் அதிகமாகுது. நீங்களும் நானும் ஜுவல்ஸ் வாங்குறதுலாம் கோல்டு ப்ரைஸிங்க்கு ஒரு மேட்டரே கிடையாது. சரி, இப்போ சில்வர் ஏன் ப்ரைஸ் அதிகமாகுதுன்னு பார்ப்போம். இவ்வளோ நாள் இல்லாமல் சில்வர் ஏன் இப்போ அதிகமாகுது? கோல்டு இருந்த காலத்துலேருந்து சில்வரும் இருக்குது, அப்படியே சில்வருக்கு இப்போ மட்டும் டிமாண்ட் அதிகமாச்சு. சில்வருமே கோல்டு மாதிரி ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல் தான், ஆனால் கொஞ்சம் வேல்யூ கம்மி. இப்போ ஒரு கண்ட்ரி கோல்டு ஃபுல்லாக வாங்கி டன் கணக்கில் அக்குமுலேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஸ்பேஸ் தேவைப்படுது. அந்த ஸ்பேஸ்க்கு ஒரு காசு செலவு பண்ணணும் அவங்க. ஆனால் அதே ஸ்டோரேஜுக்கு சில்வர் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு கோல்டு ஸ்டோர் பண்ணிடலாம்ல. இப்போ கோல்டு வாங்கினாலும் சரி சில்வர் வாங்கினாலும் சரி ஒரே பிளேஸில் ஒரே லாக்கரில் தான் வைக்கணும். இதுக்கான ஸ்டோரேஜ் காஸ்ட்டும் அதுக்கான ஸ்டோரேஜ் காஸ்ட்டும் ஒன்று தான். ஸோ அந்த ஸ்டோரேஜ் காஸ்ட்டுக்கு நம்ம கோல்டு வாங்கி வச்சிடலாமே, சில்வரை வச்சு என்ன யூஸு? இது பல மடங்கு அதிக வேல்யூ கிடைக்குதுல்ல. இந்த ஒரு மெயின் காரணத்துக்காகவே சில்வரை ரொம்ப நாள் நெகட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது கதையே வேறு. சில்வர் ஒரு இண்டஸ்ட்ரி மெட்டலாக மாறிடுச்சு. சில்வரோட யூஸஸ் ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல் தாண்டி அது இண்டஸ்ட்ரிக்கு நிறைய யூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாம்பிள், சில்வர் எல்லா எலக்ட்ரானிக்ஸு, ஈவிஸு, சோலார் பேனல்ஸ், வாட்டர் பியூரிஃபையர்ஸ், 5G இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அவங்க யூஸ் பண்ணுற சர்க்கியூட்ஸ்க்கும் போர்ட்ஸுக்கும் சில்வர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சில்வரை வாங்குகிற கண்ட்ரிஸ் இப்போ ஸ்டோர் பண்ண அவசியம் கிடையாது, அதை உடனே யூஸ் பண்ணுறதுனால அதோட வேல்யூவும் அதிகமாகிட்டு இருக்குது. ப்ளஸ் சில்வரோட சப்ளையோட டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ டெக்னாலஜி வேர்ல்டு ஃபுல்லாக அதிகமாகிறதுனால அது சில்வருக்கான டிமாண்ட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஏன்னா இந்த காம்பனன்ட்ஸ்லாம் செய்கிறதுக்கு சில்வர் ஒரு முக்கியமான எலிமெண்ட்டாக இருக்குது. இப்போ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு அவசியமும் இல்லை, அதேமாதிரி அதை வாங்கி யூஸ் நிறையா இருக்குது. அதனால் இப்போ ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் அதிகமாகிறதுனால அதோட ப்ரைஸும் அதிகமாகுது. இதுதான் சில்வர் அதிகமாகிறதுக்கான காரணம். சில்வரோட விலை இன்னமும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது கோல்டை விட 2x 3x மடங்கு அதிகமாகும்னு சொல்கிறாங்க.
ஆனால் சில்வர் வந்து அதே நேரம் ரொம்பவே வாலட்டைலாக இருக்கும், ரொம்பவே ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதோட மதிப்பு கோல்டு மாதிரி ஒரு ஸ்டெடியாக இருக்காது. எனிவே சில்வருக்கு வந்து ஒரு டூவல் யூஸ் இருக்குது. ஒரு ப்ரெஷியஸ் மெட்டலாகவும் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் மெட்டலாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதோட டிமாண்ட் அதிகமாக தான் போகுது. இதையும் இப்போ ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், கோல்டையும் சில்வரையும் எப்படி வாங்குறது. கோல்டு அண்ட் சில்வரை நிறைய டைப்ஸாக வாங்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜுவல்லரியாக வாங்கலாம், கோல்டு பாரு சில்வர் பாராக வாங்கலாம், டிஜிட்டல் கோல்டாக வாங்கலாம், கோல்டு சிட் ஸ்கீம்ஸில் வாங்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்கலாம், இடிஎஃப்ஸில் வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. சில பேருக்கு கோல்டு வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், சில பேருக்கு அது ஒரு எமோஷ்னல் டச்சாக இருக்கும். ஒரு வாங்கி போட்டுக்கணும், இந்த மாதிரி எனக்கு டிஜிட்டல் கோல்டு இடிஎஃப்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து அதை ஃபீல் பண்ணணும், கையில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ கோல்டு வாங்குறவங்க 2 டைப்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு எமோஷ்னல் வேல்யூவாக ஒரு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வச்சுருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வைப்பாங்க. எனக்கு அந்த ஃபிசிக்கல் கோல்டெலாம் வேண்டாம், அது ஒரு லாக்கர் காசு அது இதுன்னு ஆகும், நான் வந்து டிஜிட்டலாகவே வச்சுக்கிறேன், அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் வாங்கி விற்றுக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. இந்த 2 கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கும் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, நம்ம இப்போ கோல்டு எத்தனை வெரைட்டியாக வாங்கலாம், அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராஃபிட் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப் வந்து ஆஸ் யூஷுவல் ஜுவல்லரியாக வாங்குறது. அது வந்து ஒரு 15 to 25% வந்து மேக்கிங்கும் வேஸ்டேஜஸும் போயிடும். அது இல்லாமல் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை அதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கே 2 to 3 இயர்ஸ் கிட்ட ஆகிடும். அதாவது நீங்கள் லாபம் பார்க்குறதுக்கு 2 இயர்ஸ் மேலே தான் ஆகும். விற்கும் போதும் ஸ்ப்ரெட் வேல்யூஸ் கண்டிப்பாக இருக்கும், அதுவும் கொஞ்சம் ஒரு few % இருக்கும், அது செகண்டரி. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீமியம் பார் வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீமியம் பார் வந்து ஒரு கோல்டு ரேட்டுக்கும் ப்ரீமியம் பார் ரேட்டும் ஈக்குவல் கிடையாது. அது ஒரு 3 to 5% பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இது இல்லாமல் இதுக்கும் ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் கொடுத்த கோல்டுக்கான ஆக்சுவல் அமௌண்ட் உங்கள் கோல்டு பாராக வராது. அடுத்த டைப் வந்து இந்த டிஜி கோல்டு பீஸு இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அன்னன்னைக்கு நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு டிஜிட்டலாக கோல்டு சேவ் ஆகிடும். ஆனால் நீங்கள் அது எப்போ அது கோல்டாக மாற்றுறீங்களோ அதுக்கும் ஆஸ் யூஷுவலாக 15 to 25% மேக்கிங்கும் வேஸ்டேஜும் வந்துடும், ப்ளஸ் ஜிஎஸ்டியும் டிஃபால்ட்டாக வரும். இதோட மேஜர் ட்ராபேக் என்னென்னா, செபி ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டிஜிட்டல் கோல்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணப்படலை, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நான் கேரண்டி கிடையாது, ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா என்கிட்ட வராதிங்கன்ற மாதிரி ஒரு ஓப்பனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இப்போ டிஜிட்டல் கோல்டுலேருந்து வித்ட்ரா ஆகுறாங்க. அடுத்த அப்ரோச் தான் வந்து கோல்டு சிட்ஸ். கோல்டு சிட்ஸ் வந்து 11 to 15 மந்த்ஸுக்கு நம்ம ப்ரீபே பண்ணணும். எண்ட் ஆஃப் தி 15 மந்த்ஸு அந்த நம்ம பே பண்ண அமௌண்ட்டுக்கான கோல்டு கொடுத்துருவாங்க, நம்ம அதுக்கான ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும். நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜஸ். இது நான் கோல்டு வாங்கி போட்டுக்கிறதுக்கு நிறையா மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு சில பேர் சேர்த்து வைப்பாங்க, அதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்கீமாக இருக்குது. இன்னும் சில ஸ்கீமில் வந்து ஜிஎஸ்டியுமே டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இடிஎஃப்ஸ் இதெல்லாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே அகெயின் இது வந்து அந்த இடிஎஃப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக வச்சுருப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்மால் ட்ராபேக்ஸ் வந்து இதுக்கு வந்து 2 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டோக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும், இடிஎஃப்க்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக இடிஎஃப் போகிறதே ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இடிஎஃப்ல வந்து நீங்கள் என்னென்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அன்னன்னைக்கான கோல்டு ப்ரைஸ்க்கும் இடிஎஃப் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கோல்டோட ப்ரைஸ் ஏறுறப்போ அதை விற்று ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் தான், உங்கள் கையில் கோல்டே இருக்காது, நீங்கள் வாங்குறது விற்கிறது இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்க, அது நான் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீம். இதுக்கும் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸஸ் இருக்கும், அது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் தான் டேக்ஸ் போடுவாங்க, அதுவும் 1.25 lakhs ஒரு இயருக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்குது. இது தாண்டி தான் உங்களுக்கு வந்து வர அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் போடுவாங்க, அதுவும் 12.5%. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் அதுவும் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஸோ ஒரு டிஜிட்டல் கோல்டு வேணுங்கிறவங்களுக்கு இடிஎஃப் வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு வேணுங்கிறவங்களுக்கு வந்து ஒரு கோல்டு சிட்ஸ் வந்து நல்ல ஸ்கீமாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அது எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பெஸ்ட்டு இடிஎஃப் ஃபார் கோல்டு அண்ட் சில்வர் எப்படி சூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அன்டில் தென் see you all, take care.